சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சனிப்பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனியானவர் மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும். இந்த பஞ்சாங்க டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போன தடவை திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறாங்க அதில் பார்த்துக்கோங்க. ஏன்னா திரும்ப அதே விஷயங்களை சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணிக்கணும். பட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சேனல் பேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு சனியானவர் அடுத்த 2 வருடங்களுக்கு மீன ராசியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் சனியுடைய சஞ்சாரம் என்பது பொதுவான நிலைகளில் அது சலிப்பு தட்டக்கூடியதாகவும் மந்தமானதாகவும் இருக்கும். பொதுவாகவே சனி என்பது மந்த புத்தியுடையது தான். பட் மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்கள் சலிப்பையும் வெறுப்பையும் அதிகம் கொண்டு வரும். அதனால தான் பொதுவான வாழ்க்கையில் ஆல்ரெடி 1 வருட காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாக இருந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அடுத்த நிலைகளுக்கு மாறி வந்தாலும் கூட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி திரும்ப வெறுப்பும் சலிப்பும் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்குள்ளேயும் நுழைஞ்சிருது. அதை அவாய்ட் பண்ணுற முடியறதில்ல, ஒதுக்கவும் முடியறதில்ல. ஏதோ மற்ற கிரகங்களுடைய நிலைகளாலும் பலத்தாலும் தான் நல்லா வாழ்க்கை சலிப்பு தட்டக்கூடியதாக இருந்தாலும் சில ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டங்களையும் அங்கங்கே பார்த்துக்கிட்டு வரும். ஒருவேளை அதுவும் கை கொடுக்கல அப்படின்னா டோட்டலாகவே எல்லாமே டம்ப் ஆகிடும். ஸோ மற்ற கிரகங்களுடைய நிலைகள் உண்மையிலே ஓரளவுக்கு எல்லாமே கை கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் இந்த 2026 குரு பேச்சு இருக்குது. இந்த குரு உச்சகதியும் அடைகிறாங்க. இங்கே சனியும் குருவும் நவபஞ்சம யோகத்தில் செயல்பட்டு வருவாங்க. இந்த யோகத்தினால சனியினுடைய இந்த மாதிரியான மந்த நிலைகள் சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சரியாகும். அதனால 2026 வருடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியுது. அதுலேயும் 2026 பிற்பகுதிகளும் சனியுடைய 2027 முற்பகுதிகளும் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும். அதுலேயும் 2026 வருடம் ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அதனால் அந்த 2025 இருந்த மாதிரியான டிப்ரெஷன், டென்ஷன், பயம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்காது. அது சனியினால் அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிற பெருமளவில் பாதிக்கப்படாது. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி மிச்சம் இருக்கக்கூடிய 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது சனியினால் பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்குது. இதனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த சனியினுடைய நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்காக சாதகமான நிலைகளாக வேலை செஞ்சுட்டு இருக்கும். சுருக்கமாக சொன்னால் சனியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருட காலங்கள் கண்டிப்பு அப்படிங்கிறது இருக்கும், தண்டிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான பயிற்சி அப்படின்னு பொதுவான வகையில் எடுத்துக்கலாம். இயற்கை சார்ந்த விஷயங்களில் சனியினால் மழை வளம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் 2025 ரொம்பவுமே பாதிக்கப்பட்டது. அதெல்லாமே இந்த வருடங்களில் ஓரளவுக்கு எல்லாமே சால்வ் ஆகி நல்ல விஷயங்களை எட்டு பிடிக்கும். லாகரி வஸ்துக்களுடைய புழக்கங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சுப விரயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் பொதுவாக எல்லாருக்கும் அதிகரிக்கும். அது அனாவசிய செலவுகள் போய் அத்தியாவசியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் அரசாங்க ரீதியாகவோ உலக பொருளாதார ரீதியாகவோ உண்டாகும். சுப காரியங்களில் இந்த திருமண தடைகள் என்பது அகலும். இதெல்லாம் தனக்கெல்லாம் இனிமேல் திருமணமே நடக்காது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தோஷம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கான பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை சேர்க்கும். அப்புறம் இந்த சொத்து சுகங்கள், இந்த அசட் ரீதியான விஷயங்களும் கல்வி ரீதியான விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அது ஃபியூச்சரில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலைகளில் அந்த மாற்றங்களானது ஏற்படும். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பொதுவான வகையிலேயே நல்ல விஷயங்களையே சொல்ல முடியுது. பட் சனியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பொறுமை தான் பெருமை சேர்க்கும். அதனால் நிதானமாக படிப்படியாக நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்றாக வந்து சேரும். அடுத்தது உங்களுடைய ராசி மற்றும் லக்னங்களுக்கு இது என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான சாதக பாதகமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசி ரீதியாகவும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் முழுமையாக பொருந்தும். இனி மேற்கொண்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம். தனுசை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. ராசியினுடைய சுகஸ்தானத்தில் சனியானது சஞ்சாரம் செய்துட்டு இருக்கு. தனுசுக்கு சனியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. அதனால் தனுசுக்கு இந்த ஸ்தான பலங்களின் அடிப்படையில் சனியானது கொஞ்சம் வலுவான நிலைகளில் தான் இருக்குது. கிரகாதிபத்திய வகையில் தான் சனி அர்த்தாஷ்டம சனியாக அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால் தனுசை பொறுத்த வரைக்கும் அது ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்கள்லேயுமே ஒரு சமநிலையை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருந்துக்கிட்டும் இருக்குது. அதாவது ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னாலும் தலைக்கு வந்து தலைப்பாக போச்சுங்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் அவங்க பார்க்கத்தான் செய்கிறாங்க. இல்லை ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னாலும் கூட கை கெட்டியது வாய் கெட்டலி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்கள விட்டு போகவும் செய்யுது. பட் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளை தான் இது எதுவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால் தனுசை பொறுத்த வரைக்கும் முழுமையான நற்பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள, முழுமையான கெடுப்பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள, பட் சுதாரிப்புத்தன்மையோடு தனுசு ஒரு சமநிலையை எல்லா விஷயங்களுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதே நேரம் தனுசை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நிலையில் பார்க்கும்பொழுது அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்களெல்லாம் அவங்க தேடி போகிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நடக்கிறதில்ல. முன்னாடி சொன்ன மாதிரி கை கெட்டது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஓகே தான். ஆனால் முடிவு பெறும் பொழுது அது தேவையில்லாத சங்கடங்களையும் பிரச்சனைகளும் அதிகமாக கொண்டு வந்து நிறைய தடை தாமதங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போவா அப்போவா அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். வீண் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் தட்டி போவதற்கான காரணமே தனுசை பொறுத்த வரைக்கும் இதுவாக தான் இருக்குது. இப்போவோ என்னைக்கோ நடந்த விஷயங்கள் இப்போது அது தேவையில்லாத மனஸ்தாபங்களை அது கொடுத்துக்கிட்டு இருக்கும். இவங்களை பற்றின தவறான புரிதல்களால் சில சங்கடங்கள் அப்படிங்கிறதும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். இங்கே வந்து யார் சரி யார் தவறு அப்படிங்கிறத பேச வரல. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள், தனுசு லக்னக்காரங்களை பற்றின ஒப்பீனியன் அப்படிங்கிறது வெளியிடங்களில் கொஞ்சம் அரசல் புரசலாக மாற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. சிலருக்கு அவங்க நல்லவங்களாக இருக்காங்க, சிலருக்கு அவங்க மோசமானவங்களாகவும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போதைய நிலையில் எல்லாருமே இவங்களை வந்து முழுமையாக ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. இப்போ தனுசை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே அறிவு நுட்பம் வாய்ந்தது, ரொம்பவே சாமர்த்தியமாக தான் அது செயல்படும். அதனால தான் இப்போதைய நிலையில் சங்கடமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை வந்து வீண் வம்புகளாக வளர்க்காமல் சத்தமில்லாமல் அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதே மற்ற ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்நேரம் கண்டிப்பாக அடிதடி, வம்பு சண்டைகள், கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து போன்ற விஷயங்களை கூட பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் தனுசை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. என்னதான் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதை சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை பெருசு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவுமே கவனமாகவும் மறந்துக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் முன்னாடி சொன்னேன். இந்த தனுசானது சமநிலையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, நல்லதே செஞ்சாலும் கூட சிலருக்கு அது கெட்டதாக தான் போய் முடியுது. ஸோ அது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தனுசு வந்து ரொம்பவுமே ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான சங்கடங்களுக்கு பெரும்பாலான காரணங்கள் சனியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் இருக்காங்க. சனி ஸ்தான பலத்தின் அடிப்படையில் நல்ல விஷயங்களுமே கொண்டு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அர்த்தாஷ்டமச்சம் நடந்துட்டு இருக்கிறதுனால சில விஷயங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பக்கூடிய நிலைகளையும் அது கொடுத்து கொண்டு தான் இருக்குது. இதை தவிர உங்களுடைய ராசிநாதன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காங்க. அடிக்கடி அதிசாரகதியாக வக்கரகதியாக அஷ்டமஸ்தானத்துக்கும் போய்கிட்டு இருக்காங்க. இனி அடுத்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதும் இனி உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தால் தான் உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறதும் ஏற்படுது. இப்போ இதெல்லாமே தனுசை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரடியான நற்பலன்களை கொடுக்க முடியாத தன்மையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு சைடு பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னா இன்னொரு சைடு நெகட்டிவ் ஆகிடுது. ஒரு கதவு திறக்குது அப்படின்னா இன்னொரு கதவு மூடிடுது. இப்படி தான் தனுசுக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஆக இப்போதைக்கு தனுசு ராசி, தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கால நேர சூழ்நிலைகள் என்ன கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் மாறி செயல்பட்டுக்கிறது நல்லது. நல்லது வரதா அதை எடுத்துக்கங்க, கெட்டது வரதா கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே எதுவுமே அவங்கள பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல.
அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. இப்போதைய நிலையில் ஒரு சமநிலையை நோக்கி தான் எல்லா விஷயங்களுமே போயிட்டு இருக்கிறதுனால நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வருவதும் போகுமா தான் இருக்குது. ஸோ நம்ம அதை எதை இறுக்கி பிடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயமே இருக்குது. நல்லதை பிடிச்சிக்கிட்டா நல்லதில் போகலாம், கெட்டதை பிடிச்சிட்டா கெட்டதில் தான் போகும். இப்படிதான் தனுஷனோட நிலை அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த அர்த்தாசிரம சனி அப்படிங்கிறது இப்போதைய நிலையில் அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பட் ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனியானவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு குருவனுடைய பார்வையில் இருப்பாங்க. தனுசை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் வலுப்பெறுது. சுகஸ்தானாதிபதி மறைவு பெற்ற நிலையில் உச்சம் பெறுறாங்க. ஆனால் சுகஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெறும். சுகஸ்தானம் இருக்கக்கூடிய சனியும் சாந்தமாகும். இதனால் தனுசை பொறுத்த வரைக்கும் ராசியாகட்டும் லக்னமாகட்டும் 2025 கம்பேர் பண்ணும்பொழுது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிற ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு எல்லாத்தையும் சுதாரிச்சுக்கலாம். இந்த தட்டி போகக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இனி பெருசாக இருக்காது. அதே நேரம் தனுசை பொறுத்த வரைக்கும் எதில் முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். முயற்சியை விட்டுட்டீங்க அப்படின்னா எதுவும் நடக்காது. இது வரைக்கும் முயற்சி செஞ்சும் பெருசாக பலன் கொடுக்கல அப்படிங்கிற வருத்தம் அப்படிங்கிறது இனி இருக்காது, பெருசாக இருக்காது. பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்ததுக்கு இதாவது கிடைச்சதே அப்படிங்கிற ஒரு திருப்தியான சூழலை நோக்கி தான் போய்கிட்டு இருப்பீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக உங்களுக்கு அமையும். தொழில் வேலை உத்தமமாக, படிப்புக்காக, குடியிருப்புக்காக, இப்படி எந்த விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம். பொதுவாகவே இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்போது தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான நிலைகளை, வாய்ப்புகளை இது கொண்டு வந்து சேர்க்கும். போல சுற்றுச்சூழல் வாகன ரீதியான விஷயங்கள் சில சிக்கல் தரக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு மந்தமான நிலைகளை பார்த்துட்டு வருவேன். அது சார்ந்த விஷயங்கள், முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய குழப்பங்கள், சில வம்பு வழக்குகள்லாம் இருந்திருக்கும். இதுக்குள்ளேயே இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இனி உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கும். சில ஒரு சொல்யூஷன் கூட கிடைச்சிடலாம். குருவனுடைய பார்வை கிடைக்கிறதுனால சரி நல்லதோ கெட்டதோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவாவது எடுப்பீங்க. சுற்றுச்சூழல் வகையில் இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள் இது கொஞ்சம் சாதகமாக, அதே போல் அது சார்ந்த இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னும் குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் இந்த லோன் போட்டு வீடு வாகனங்களை வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்ருக்குது அப்படின்னா அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் சரியாக ஆரம்பிக்கும். புதுசாக ஏதாவது லோன் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டங்களில் சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் தனுசை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற சூழலை எடுத்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் அகலக்கால் வைக்காதீங்க. கை மீறி இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடாதீங்க. அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது எப்போவுமே இந்த நிலபுலங்கள், வீடு வாங்கின விஷயங்களை கொடுக்கறதெல்லாம் கொடுத்துரும். ஆனால் பின்னாடி சிக்கலை கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு இந்த உடனுடைய பார்வை இருக்கிறதுனால இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக வருது. அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். இதில் பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது. முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகளை தான் பார்த்து வருவீங்க. நிறைய பேருக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள், சிறப்பான இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் பார்ப்பீங்க. வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வேலை உத்தியோகமாக பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டதாகவே இருக்கும். அதனால் உங்களுடைய கை எப்போவுமே மேலோங்கி இருக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் வேலை உத்தமமாக உங்களோட முன்னேற்றங்களை பார்த்து வருவீங்க. போல் பொருளாதார நிலைகளும் அப்படி தான். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் அப்படிங்கிற திருப்தியாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்க விஷயங்கள் சிறப்புகளை பார்ப்பீங்க. முன்னாடி சொன்ன இந்த கடன் சுமைகள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இந்த பொருளாதார நிலைகள் என்பதும் தனுசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிறப்பான வகையில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான பண வரவுகள் திருப்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனியானவர் 2ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். குடும்பத்துக்குள்ளே என்னதான் விஷயங்கள் மாறி மாறி போய்கிட்டு இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்க குடும்ப வாழ்க்கையில் மன சந்தோஷத்தோடும் கழிப்புகளோடும் தான் இருந்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஏற்றபடி ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏதோ ஒரு வகையில் அமைச்சு கொடுத்துருது. ஸோ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதும் நல்லபடியாகவே இருந்துட்டு இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். பெருசாக டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கா, எல்லாம் சத்தமெல்லாம் அமைதியாக போயிட்டு இருப்பாங்க. பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் வகையில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதையும் அப்படி அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லபடியாகவே இருக்குது. பட் மாணவர்களுக்கு முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் விருப்பம் இல்லாமல் போயிடும். பொதுவாக இந்த 4ஆம் இடத்துல சனி வந்துச்சுன்னா கொஞ்சம் சோம்பல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். கல்வி வித்தைகளில் ஒரு தெளிவான நிலை அப்படிங்கிறது இருக்காது. எதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு கிரகிச்சுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க. இது பொதுவாகவே 4ஆம் இடத்துல சனி வந்து எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான். அதனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முயற்சி அப்படிங்கிறத கைவிடாமல் பார்த்துக்கணும். அதே நேரம் 4ஆம் இடத்துக்கு சனி இருந்தாலும் குருவினுடைய பார்வையும் இருந்துட்டு இருக்கிறதுனால மாணவர்களுடைய முயற்சிகள் வீண் போகாது. மாணவர்கள் முயற்சியை மட்டும் எப்பவும் கைவிடாதீங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. ஓவராலாக இந்த சனியினுடைய மாற்றம் தனுசை பொறுத்த வரைக்கும் நடுநிலைத்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்த்துக்கிட்டு வருவேன். பெரிய ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அதுக்காக ஆக சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள கஷ்டமே வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறதும் உண்டு. அதே நேரம் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் ஆகாவோன்னு மெச்சுக்கிற அளவுக்கு இருக்க போகிறதில்ல, எல்லா அளவான நிலைகள் தான் இருக்கும். தனுசை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.